ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசீம் ருசீம். இன்றைக்கி பசீம் ருசீமில் திருநெல்வேலி ஹல்வா எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஒரு பக்காவான திருநெல்வேலி ஹல்வா எப்படி செய்கிறதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். 2 கிளாஸ் கோதுமை மாவு எடுத்துக்கலாம். கோதுமையாக வாங்கி மிஷினில் அரைச்சது இது மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டால் தான் அல்வா ரிசல்ட் நல்லா பக்காவாக வரும். ஸோ இதை நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி தண்ணி சேர்த்து அந்த பதத்துக்கு பசஞ்சுக்கணும். பட் உப்பு மட்டும் கண்டிப்பாக சேர்க்கக்கூடாது. இது கூட 8 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். அதாவது 1 கிளாஸ் மாவுக்கு 4 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். ஸோ நான் 2 கிளாஸ் மாவு சேர்த்துருக்கிறதுனால 8 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நல்லா மூழ்கிற மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 7 ஹவர்ஸ் நல்லா ஊற விட்டுடணும். ஏழு மணி நேரம் ஆன பிறகு மாவு நல்லா ஊறியிருக்கும். மேலே அந்த தண்ணி கலங்கலாக இருக்கும். இந்த மாவை நல்லா கையால் பெசறி விட்டு கரைச்சி விட்டுக்கணும். கரைச்சி விட்ட மாவை ஃபில்டர் வச்சு இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கணும். ஃபாஸ்ட்டாக இறங்காது ஃபில்டரில். ஸோ இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணும்போது இறங்கலை அப்படின்னா 1 டைம் ஃபில்டர் பண்ண பிறகு அந்த ஃபில்டரை கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்பவும் நெக்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம ஃபில்டர் பண்ணிக்கணும். அப்போ தான் இறங்கும் நல்லா. இப்போ மாவு கொஞ்சமாக இருக்கும்பொழுது நான் சின்ன ஃபில்டரில் ஊற்றி ஃபில்டர் பண்ணியிருக்கேன். லாஸ்ட்டாக பாருங்கள், இதில் இந்த மாதிரி சக்கை வரும். அதை நல்லா கம்ப்ளீட்டாக புழிஞ்சு எடுத்துகிட்டு அந்த சக்கையை தூக்கி போட்டுடணும். மாவு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். எல்லா மாவுமே கம்ப்ளீட்டாக ஃபில்டர் பண்ணியாச்சு. இப்போ செகண்ட் டைம் நம்ம திரும்பவும் ஃபில்டர் பண்ணி ஏதாவது சக்கை இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். சப்போஸ் கொஞ்சமாக ஏதாவது அடியில் இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஃபில்டர் பண்ணி முடித்த பிறகு இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 7 ஹவர்ஸ் நம்ம இதை புளிக்க வைக்கணும். 7 மணி நேரம் ஆன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மேலே கொஞ்சம் தண்ணியாக தெளிஞ்சிருக்கும், அடியில் பால் செட் ஆகிருக்கும். இதுதான் கோதுமை பால். அந்த அடியில் இருக்க கோதுமை பாலை தான் நம்ம அல்வா செய்யணும். ஸோ மேலே இருக்க தண்ணி அப்படியே ஷேக் பண்ணாமல் எடுத்துடலாம். இது நமக்கு தேவையில்லை. ஸோ இதை ரிமூவ் பண்ணிவிட்டு அடியில் இருக்க பாலில் தான் நம்ம அல்வா செய்ய போகிறோம். நல்ல கனமான இரும்பு கடாய் எடுத்திருக்கேன். இதில் கோதுமை பாலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு உடனடியாக கைவிடாமல் கிளறணும். இது மாதிரி ஹேண்ட் பீட்டர் வச்சு நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா கட்டி விடாமல் ஈஸியாக இருக்கும் அல்வா செய்கிறதுக்கு. ஸோ அல்வா நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஹேண்ட் பீட்டர் யூஸ் பண்ணுங்கள். ஒரு 10 மினிட்ஸில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி திக்காகி நல்லா வெந்திருக்கும் மாவு. இந்த சமயத்தில் நம்ம அல்வாவுக்கு தேவையான சுகர் சேர்த்துக்கலாம். 2 கிளாஸ் மாவுக்கு 2.5 கிளாஸ் சுகர் சேர்த்துருக்கேன் நான். நீங்கள் உங்கள் ஸ்வீட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ அல்லது கம்மியாகவோ, கண்டிப்பாக கம்மியாக சேர்க்க முடியாது, கூட வேணால் நீங்கள் சேர்த்துக்கலாம். சுகர் சேர்த்த உடனே கொஞ்சம் தண்ணியாகும், மெல்ட் ஆகும். அதுக்கப்புறமா நல்லா பாயில் ஆன பிறகு கொஞ்சம் திக்காகும். ஸோ இந்த சுகரில் இந்த மாவு நல்லா பாயில் ஆகணும். இந்த பாத்திரத்தில் 1/2 கிளாஸ் சுகர் சேர்த்து கரமலைஸ் பண்ணி அதை நம்ம ஹல்வாவில் சேர்க்க போகிறோம் கலருக்காக. இதில் எந்த விதமான கலர் பவுடரும் சேர்க்க போகிறதில்ல.
இதே மாதிரி ஸ்டவ் சிம்மில் வச்சு நம்ம கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா டார்க் தேன் கலரில் வரும். அந்த சமயத்தில் அதை நம்ம ரெடி ஆகிட்டு இருக்க ஹல்வாவில் சேர்த்தோன்னா கலர் வந்து ரியல் கலர் ஆகிடும். சூப்பராக இருக்கும். டோட்டலாக சுகரோட மெஷர்மெண்ட் 3 கிளாஸ். இப்போ 1/2 கிளாஸ் சேர்த்துருக்கோம். முன்னாடி 2 1/2 கிளாஸ் வந்து பாலில் சேர்த்துருக்கோம். தொடர்ந்து கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி கொஞ்சம் திக்காகி வெந்து வந்த பிறகு இது கூட வந்து நம்ம நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்டெப்பாக சேர்த்துக்கலாம் அல்லது 3 ஸ்டெப்பாக நெய் சேர்த்துக்கலாம். டோட்டலி நம்ம இன்றைக்கி எடுத்திருக்க மாவு வந்து 400 கிராம்ஸ். 2 டம்ளர் வந்து 400 கிராம்ஸ். ஸோ அதுக்கு 200 ml வந்துட்டு நெய் சேர்க்கணும். ஸோ இப்போ கொஞ்சமாக ஒரு 75 ml நெய் சேர்த்து கைவிடாமல் திரும்பவும் கிளறிக்கிட்டே இருக்கலாம். நெய் சேர்த்த பிறகு தான் அந்த ஹல்வாவோட வந்து கலரே கொஞ்சம் கொஞ்சமாக ஹைலைட் ஆகி அந்த கரெக்டான கலருக்கு வரும். கிட்டத்தட்ட 1 hour ஆன பிறகு பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்ல பபுளாக வரும், பெருசு பெருசாக. அதே மாதிரி அல்வாவோட கலர் வந்து 50% ரீச் ஆகிருக்கும். இந்த சமயத்தில் நம்ம பேலன்ஸ் நெய் எல்லாத்தையுமே ஊற்றிட்டு திரும்பவும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தான் ப்ரீ ஹல்வா ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்தால் ரெடி ஆகிடும் அது. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் நம்ம கிளறும் போது கொஞ்சம் திக்காக தெரியும், அதாவது கனமாக தெரியும் கைக்கு. அந்த மாதிரி நல்ல பெரிய பெரிய பபுளாக வரும். இந்த டைம்லேயே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு, நெய் தடவின பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். அதாவது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணியாகவே இருக்கணும். இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் தான் ஆறின பிறகு கொஞ்சம் கெட்டியாகும், அல்வா கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் ஆறின பிறகு பாருங்கள் கரெக்டான பதத்தில் நல்ல தலைன்னு சூப்பரான திருநெல்வேலி அல்வா ரெடி ஆகிட்டு நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. வணக்கம்.